இப்பொழுதும் நம் செய்திக்காய் கடந்து செல்வோம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே. உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவே. மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே. உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ. நம்பிக்கையாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ. எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வே. எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நன்மை தகப்பனே, இந்த வேளையில உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதில் மனுஷ சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் எங்களை கூட்டி சேர்க்கல ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க ராஜா. இந்த நாளிலே அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்.
ஆவியானவர் இந்த நாளில் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆண்டவரை காணப்படுகிற காயங்களிலிருந்து, அவங்க கேள்வியிலிருந்து ஒரு விடுதலை இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீ தரப்போது காய்மிக நன்றி செலுத்துகிறாங்க. தாவே ஆவியானவரே, இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்க விடாதபடிக்கு போராடுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களையும் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால, எல்லா சாத்தானுடைய போராட்டத்தை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினால, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே, சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே, தூக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே, ஆவியானவரே நீர் முழுமையாய் ஆளுகை செய்து இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடியே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாவை பரிசுத்த ஆவியின் எடுத்து நடத்தும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாவை முழுமையாய் ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையில் தோன்றுகிற காரியங்களோ, எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்களோ, என்னுடைய மனதில் தோன்றுகிற காரியங்களோ ஒன்று வெளிப்படாதபடி ஆவியானவர் எதை பேச சுத்தமா இருக்கிறீரோ, எதை உணர்த்த சுத்தமா இருக்கிறீரோ, ஆண்டவரே எதை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சுத்தமா இருக்கிறீரோ அது மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும்படியா இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, என் குற்றங்கர கொலைகள் எல்லாவற்றையும் மன்னியும். ஆண்டவரே கர்த்தர் ஆவியானவர் நீ முழுமையாய் ஆளுகை செய்து இந்த நாளில் பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்ற உன்னத்தை மேசவும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இந்த செய்தியை ஒரு 3 வாரத்துக்கு முன்பதாகவே இந்த இடத்துல கொடுக்கும்படியாக இருந்தது. அப்பொழுது ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாஸ்டர் வந்தது நிமித்தமாக இந்த செய்தியை என்னால் கொடுக்க முடியவில்லை. இந்த நாளில் கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:2. ஆமீன். இந்த இடத்துல நம்ம கேட்ட இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாய் நமக்கு உணர்த்தி காண்பிக்கும்படியான காரியம் என்னவென்றால், முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்காய் தகன பலியாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதில் ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய என்று சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? நீ எதை ரொம்ப அதிகமாய் விரும்புகிறாயோ, எது உனக்கு ரொம்ப பிடித்ததோ, முதலாவது எனக்காக நீ அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியான நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் அநேக நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களும் செய்கிறது இல்லை. நமக்கு பிடிச்சமான காரியத்தை தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறது இல்லை. ஆனால் தேவ ஆவியானதுனால நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நீங்கள் விரும்புகிற முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது முதன்மையானது, உன்னதமானதை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நாம் எந்தெந்த காரியத்தில் நாம் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த 4 காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், நாம் முதல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய நேரத்தை, முதலாவது நேரத்தை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். நீங்க வேதத்தில் வாசிங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்களேன். நீதிமொழிகள் 8:17 கடைசி. ஆமீன். இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி. நாம் ஒரு நிமிடம் கொஞ்சம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது இருக்குதா என்னது எங்களுக்கு தெரியலை. ஆனால் என்னுடைய நாட்களில் எழுந்த உடனே முதல்ல ஜெபம் பண்ணி விட்டு தான் அந்த பெட்லேருந்து கீழே இறங்கணும். அப்படி தான் என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை பழக்கி வைத்தார்கள். இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அதற்கு அந்த நாளில் ஒரு சடங்காச்சாரமாய் அந்த காரியத்தை செய்தோம். ஆனால் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டறிவான் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக வேளையில் நாம் முதலாவது நேரத்தில் தேவனை தேடாதபடி இன்னைக்கு அநேக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். நாம் எழுந்த உடனே நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அநேக வேளையில் எழுந்த உடனே நாம் பார்க்கறது, முதல்ல என்ன பார்க்குறோம் என்று சொன்னால் நம்மளோட செல்ஃபோனில் தான் பார்க்குறோம். என்ன மெசேஜ் வந்திருக்கு,
யார் ஏதாச்சும் அனுப்பியிருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம அநேக நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் செலவழிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீ முதலாவது நேரத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ எழுந்த உடனே முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளை பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் இந்த காரியத்தில் தவறுகிறோம், ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் உணர்த்தி சொல்லுகிற ஒரு காரியம், நீ அதிகாலையில் என்னை தேடுகிறவனா நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 6:33. ஆமென். இந்த இடத்துல வாசித்த பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோட அர்த்தம் என்ன? நீ எந்த காரியம் வந்தாலும் முதலாவது என்ன தேடுகிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கிறார். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் முதலான செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். நாம் அநேக வேளையில நாம் தேவனுடைய சமூகத்தில் இராதபடிக்கு அநேக காரியத்துக்கு பின்னாடி ஓடுகிறோம். ஆனால் தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவளாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நேரத்தை செலவழிக்கிறதுல வெறும் அதிகாலையில் மாத்திரமல்ல, நாம் அநேக நேரத்தில் சில நேரம் சும்மா இருக்கும் பொழுது, சில நேரம் நம்ம தூங்கி எந்திரிச்ச போது, இல்லைன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவோம். அந்த ஃப்ரெஷ் ஆன பொழுது தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபித்து பாருங்க, உங்களால் இன்னும் அதிகமாக ஜெபிக்க முடியும், இன்னும் தேவனோடு கூட நடக்க முடியும், இன்னும் தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியான கிருபை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆவியானவர் இந்த நாளில் இப்போ சொல்லுகிற ஒரு காரியம், மகனே மகளே, நீ முதலாவது என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் காண்பித்து கொடுக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், முதன்மையான நேரத்தை எனக்கு கொடு. நீ எந்த நேரம்லாம் உனக்கு முதன்மையாக இருக்கிறதோ அந்த நேரத்தை முதலாக எனக்கு கொடு. நீ என்னிடத்துல வந்து நீ அமர்ந்து என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான காரியங்களை ஒருவேளை நாம் தவறி கொண்டிருந்தோம், ஆனால் ஆண்டவரை தேடாதபடி நாம் வேற காரியத்துக்கு நம்மளுடைய நேரத்தை செலவிடுகிறவளா இருந்தோம், ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி, தேவனுடைய சமூகத்தை நாடி வராதபடிக்கு நாம் வேற காரியத்துக்காய் நாம் ஓடுகிறவளா இருந்தோம், ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் தவறி போயிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாளிலே நான் நம்முடைய கரத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா, இனி நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன், முதலாவது நேரத்தை உமக்கென்று நான் கொடுப்பேன் ஆண்டவரே, உமக்கென்று நான் கொடுத்து உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இதனால எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நாம் என்ன கணம் என்று சொல்லப்படும் பொழுது, நீங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு அதில் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 41:15-16. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, யோசேப்புக்கு அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்த பொழுதும் இந்த ராஜா வந்து சொல்லும் பொழுது யோசேப்பு சொன்ன ஒரு பதில் என்ன, தேவனே இதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம், எல்லா கணத்துக்குரியவர் கர்த்தர் தான் என்பதை அந்த இடத்துல ராஜாவுக்கு முன்பதாக அவன் காண்பித்து கொடுத்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பாருங்களேன், நாம் அநேக காரியத்தை சாதிக்கும் பொழுது நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லுகிறோமா? இது கர்த்தருடைய கிருபையினால நடந்தது என்று சொல்லுகிறோமா? அநேக வேளையில் நாம் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய திறமையினால செய்தேன், என்னுடைய அறிவினால செய்தேன், இது என்னால் ஆயிற்று என்று சொல்லி நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காதபடி நம்மளை நாம் பெருமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் தவறி போய் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டோட சமூகத்தில் உங்களை நிதானித்து ஆராய்ந்து செய்து பாருங்க. உங்கள் பலத்தினால நீங்கள் சம்பாதிக்கல, உங்களுடைய முயற்சியினால் ஒன்றும் நடக்கவில்லை, தேவனுடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் நாம் வேலை செய்யறதுக்கு பலனை கொடுத்தது கர்த்தர் தான். எப்பொழுதும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால இதெல்லாம் நடக்குது ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால மாதந்தோறும் நான் சம்பளம் வாங்குறேன், உம்முடைய கிருபையினால நான் வேலை செய்கிறேன், உம்முடைய கிருபையினால எனக்கு எந்த ஆபத்தும் வராதபடி என்னை நடத்துறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுக்குரிய கணத்தை நீங்கள் கொடுக்குறவளா
கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது சொல்லுங்க, இது என்னால் ஆயிற்று இல்லை, இது தேவனாலே ஆனது, இது தேவனாலே ஆனது, இது என்னுடைய பலத்தினால் அல்ல. ஒருவேளை நீங்க ஜெபிக்கும் போது ஒரு ஆளுக்கு விடுதலை வரும் பொழுதும் நீங்க சொல்லுங்க, இது என்னால் ஆனதல்ல, இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாய் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்துல தேவனை மகிமைப்படுத்துறவளா இருக்க வேண்டும். முதலாவது தேவனுக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தரால தான் வந்தது, இது கர்த்தர் தான் செய்தார் என்று சொல்லி எப்பொழுது நம்ம நாவிலிருந்து சொல்லுகிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அந்த நாளில் வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் தவறுகிறோம். நாம சொல்லுகிறோம், என்னால தான் இவன் இப்படி வந்தது, நான் தான் இவனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அநேக வேளையில் நாம் இப்படிப்பட்ட பெருமையான காரியத்தை பேசுகிறோம். என்னால் தான் இவனுக்கு வேலை கிடைத்தது, என்னால் தான் இந்த இடத்துல இவனுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தோம், அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்கிறோம். இது நம்மளால் ஆனது அல்ல, உங்களை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அநேக வேளையில் நாம் மறந்து போகிறோம். எத்தனை பேர் சொல்லுறீங்க, இது என்னால் ஆனதல்ல, என்னை கர்த்தர் ஒரு கருவியாக தான் பயன்படுத்தினார், இதுக்கெல்லாம் கனத்துக்குரியவர் கர்த்தர் தான் என்று சொல்லத்தக்கதாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த காரியத்தில் நீங்கள் தவறுகிறவளா இருந்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை இந்த காரியத்தில் ஒருவேளை நீங்க பின்மாற்றத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க எப்பொழுதும் சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் நான் சில வார்த்தையை கொண்டு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல ஆண்டவரே அந்த கனத்தை நான் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த நாளில் அந்த தவறுக்காய் என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நீங்க ஒப்புக்கிடுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன், எல்லா கனத்துக்குரியவர் நீங்க தான் ஆண்டவரே, இதுக்கு எல்லாத்துக்கும் பாதையை திறக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரத்தினால தான் இதெல்லாம் ஆயிற்று என்று சொல்லத்தக்கதா நம்ம ஒவ்வொருவருடைய நாவலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் பூட்டினதை மனுஷனால திறக்க முடியாது, கர்த்தர் திறந்ததை எந்த மனுஷனாலே பூட்ட முடியாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதோட அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் தான் என்பது நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல யோசேப்பு சொன்ன ஒரு காரியம், இதெல்லாம் கர்த்தரால தான் ஆயிற்று, இதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் அவன் தன்னுடைய ராஜாவுக்கு முன்பதாகவும் அவன் அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். அதே போல நீங்க சங்கீதம் 144 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறத நீங்க வாசிக்க முடியும். சங்கீதம் 144 1ஆம் வசனம். அந்த இடத்துல சொல்லும் போது பாருங்க, தாவீது நல்ல யுத்தத்தில் தீரனா இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், என் கையை போருக்கும் என் விரலை யுத்தத்துக்கும் பழக்கி வைத்த என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறான். அவன் முழுவதுமாய் இதெல்லாம் கர்த்தரால தான் ஆயிற்று, என்னுடைய கையை பழக்க வைத்தது என் கர்த்தர் தான், என்னுடைய விரல்களை பழக்க வைத்தது என் கர்த்தர் தான் என்று சொல்லத்தக்கதாய் தாவீது சொல்லுகிற காரணம் ஏன் தெரியுமா? தாவீதுக்கு தெரியும், நான் ஒரு ஆடு மேய்த்தவனா இருந்தேன், எனக்கு எந்த யுத்தத்தில் எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாவற்றையும் பழக்கி வைத்தவை என் கர்த்தர் என்று சொல்லி அவன் அறிந்தது நிமித்தமாக தான் அவன் அப்படிப்பட்ட வார்த்தை அவன் சொல்ல முடிந்தது. இன்றைக்கு நம்மளை திரும்பி பாருங்களேன், நாம் அநேக வேளையில் நாம் வந்த பாதையை மறந்துடுறோம், நம்ம எங்கே இருந்தோம் என்பது அநேக நேரத்தில் நம்ம மறந்து போய் இன்னைக்கு நம்மளை கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால நம்மளை உயர்த்தி வைத்த பொழுது நாம் அந்த கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா இல்லை என்னால் ஆயிற்று என்று சொல்லுகிறோமா? நாம் திரும்பி பார்ப்போமா? இந்த தாவீது அவ்வளவு உயர்வாய் போன பொழுது அவன் சொல்றான், இதெல்லாம் கர்த்தரால் ஆயிற்று, இதெல்லாம் என்னை பழக்க வைத்ததெல்லாம் என்னுடைய கர்த்தர் தான், என்னுடைய பலத்தினால இதெல்லாம் ஒன்றும் செய்யலை, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், அவர் என்னை பழக்க வைத்தார் என்று சொல்லத்தக்கதாய் அவன் அந்த வாழ்க்கையில் அதனால தான் தேவன் அவனோடு கூட இருந்த காரியம், அவன் எல்லாவற்றையும் கனத்தையும் கர்த்தருக்கு கொடுத்தவனா இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமா? நாம் யாருக்கு கனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? யாருக்கு நம்ம கனத்தை வைத்து கொண்டிருக்கிறோம்? சில வேளை நம்ம சொல்லுகிறோம், இந்த மனுஷனால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது, இந்த மனுஷனால தான் எனக்கு இந்த உயர்வு வந்தது என்று சொல்லி, ஆனால் அந்த மனுஷனான அல்ல, அந்த மனுஷனை கொடுக்கும்படியாக கர்த்தர் தான் வைத்தார் என்பது அநேக நேரத்தில் நம்ம மறந்து போய் விடுகிறோம். அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி, கர்த்தர் திறந்ததை ஒருவனாலும் அடைக்க முடியாது, கர்த்தர் பூட்டினதை ஒருவனாலும் திறக்க முடியாது. அதோட அர்த்தம் என்ன? இவன் செய்கிறதுக்கும் கர்த்தர் தான் கிருபை பாராட்டினார், அவனை செய்ய வைச்சதும் கர்த்தர் தான் என்பது அநேக நேரத்தில் நாம் மறந்து போய் விடுகிறோம். இந்த நாளில் ஆவியான நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம் இதுதான். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கனத்தை நாம் அதை எடுத்துக்கொண்டு நாம் அன்னைக்கு நடந்து கொண்டு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உமக்கு கூறிய கனத்தை நான் கொடுக்க
கொடுக்காதபடி சில இடத்துல நான் தவறு செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை கிருபையாய் மன்னிங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. எப்படி தாவீது தேவனை உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பு கர்த்தரை அந்த ஸ்தனத்தில் உயர்த்தினாரோ பாருங்க. இருந்த இடம் ராஜாவுடைய சமூகமாக இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் கர்த்தரால தான் ஆகும், இதெல்லாம் கர்த்தரை தான் சொல்ல முடியும் என்று சொல்லத்தக்கதாய் அவன் சொல்லுகிறான். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமையா இருந்தாலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நம்மளை சொல்லி நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லி அவன் நினைக்கல. அவன் சொன்னான், இதெல்லாம் கர்த்தராலே ஆகிறது, இதெல்லாம் கர்த்தர் தான் வெளிப்படுத்துவார் என்று சொல்லத்தக்கதாய் அந்த யோசேப்பு அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை உயர்த்துகிறவனாய், தேவனுக்கு கனத்தை கொடுத்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ இந்தந்த காரியத்தில் தவறி போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த நாளில் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்க தவறை ஒப்புக்கொண்டு நீங்க ஆண்டோட சமூகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், வருகிற வருமானத்தில் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். நீங்க வேதத்தை வாசிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஆபேலோட காணிக்கையை ஏன் அங்கீகரித்தார் என்று சொல்லி அதில் கொஞ்சம் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் காயினோட வாழ்க்கை, அவன் கொண்டு வந்ததை, அவன் ஒன்றும் மோசமான காய்கறி எல்லாம் கொண்டு வரவில்லை, அவனும் கொண்டு வந்தான். ஆனால் இந்த ஆபேல் கொண்டு வந்ததை விவரித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டதை கொண்டு வந்தான்னு சொல்லி விவரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன? அவன் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ள இருந்த பெஸ்ட்டை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்க. நமக்கு வருகிற வருமானத்தில் முதலாவது தேவனுக்கென்று எடுத்து வைக்கிற அந்த பழக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. நமக்கு வருகிற எந்த காசு நமக்கு வந்தாலும் அதில் முதல்ல தேவனுக்கென்று ஒரு உகந்த பங்கை நம்ம கொடுக்கிறவளா இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்குதா எனக்கு தெரியாது. நம்ம காணிக்க போடும்போது கூட எனக்குள்ள ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்கும், என்கிட்ட இருக்கிறதுல நல்ல நோட்டாக எடுத்து போடணும்னு ஆசைப்படுவேன். இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டு போடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி ஒரு 3 நோட்டு இருந்தாலும் இருக்கிறதுல நல்லதை எடுத்து கர்த்தருக்கென்று கொடுக்கணும்னுங்கிற அந்த இருதயத்தை கர்த்தருடைய கிருபையால் கர்த்தர் கொடுத்தார். அதே போல தான் உங்களுக்கு வருகிற வருமானத்தில் முதலாவது தேவனுக்கென்று நீங்கள் எடுத்து கொடுக்குறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் இந்த காரியத்தில் தவறி கொண்டு இருக்கிறீங்க. அநேகர் நம்ம என்ன திரும்ப நினைக்கிறோம், ஐயோ என்கிட்ட இருக்கிறதே இத்தனோண்டு, இதில் கர்த்தருக்கு கொடுத்தா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அநேக வேளையில நாம் சிந்திக்கிறவங்களா இருக்கிறோம். நீங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஏழாவது கடைசி. ஆமேன். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது யார் ஒருத்தன் உற்சாகமாய் கொடுக்கிறானோ அவனிடத்துல கர்த்தர் மிகவும் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம கொடுக்கிற காரியத்திலும் ஏதோ நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்க கூடாது. நாம் கொடுக்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். சில பேருக்குள்ள இருதயத்தில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே இந்த சரி வர வழி இல்லை, வந்தாச்சு ஏதோ போடணும் அப்படிங்கிறதோட நீங்க போட்டீங்கன்னா அந்த காணிக்கை தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கவே படாது. அப்ப நம்ம கொடுக்கும் போது உள்ளான இருதயத்திலிருந்து உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்க நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். நீங்க எவ்வளவு போறீங்கிறது அவருக்கு முக்கியம் அல்ல, நீங்க எந்த இருதயத்தோடு நீங்க போறீங்கிறது தான் அவர் நோக்கி பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளை அவனுக்கு தெரியும் இதெல்லாம் கர்த்தரால எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவன் அறிந்த பொழுது அவன் என்ன செய்வான், முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் முதன்மையான பங்கை கர்த்தருக்கென்று எடுத்து வைக்கிறவனாய் மாறிவிடுவான். இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை நீங்க கொடுக்கிற காரியத்தில் ஒருவேளை தவறி போய் கொண்டிருக்கிறீங்களா, நீங்க ஆண்டவருக்கென்று நீங்க முதலாவது கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்க காரியங்கள் எல்லாம் வாக்கி செய்து தரதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க அநேக பேருக்குள்ள ஒரு சிந்தனை என்ன தெரியுமா, எனக்கு வருகிறது 10 ரூபான்னா அதில் என்னுடைய எல்லா தேவைகளும் போகவே எனக்கு 1 ரூபாவோ 2 ரூபா தான் மிச்சம் வரும், இதில் நான் வேற காணிக்க போட்டேன்னா நான் அடுத்தது என்ன செய்வேன் என்று சொல்லி
சொல்லி அநேகர் சிந்திக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய காரியத்தில் நீங்கள் முதல்ல எடுத்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர்னால பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான தெளிவாய் பேசுகிற ஒரு காரியம் இதுதான். இதில் அநேகர் தவறி கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிற ஒரு காரியம், தேவனுக்கென்று முதலாவது உங்களுக்கு வருகிற வருமானத்தில் முதல் பங்கு தேவனுக்கென்று எடுத்து வைங்க. கர்த்தர் அதை வர்த்திக்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த குறித்து கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை அந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறையும் படாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் முதலாவது அவருக்கு என்று கொடுக்கும் பொழுது அதற்கான பிரதிபனை காணுவீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். நான்காவது ஒரு காரியம், தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நாம் செய்கிற ஒரு காரியம், நம்ம பிள்ளைகளை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம். உண்மைதான், நீங்கள் ஆக்கிறத பற்றி ஒரு கவரையும் கிடையாது. அதை பற்றி அது சந்தோஷமான காரியம் தான். ஆனாலும் அதற்கு மேலான ஒரு காரியம் இருக்குது. என்னைய கர்த்தர் கிருபையை ரட்சித்து என்னைய கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றி இன்னைக்கு அவருடைய பரலோகத்தின் பிள்ளையை அங்கீகரித்தது போல எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையும் தேவனுக்குரிய பிள்ளையாய் இருந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மகனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். ஊழியம் என்று சொல்லும் பொழுது வெறும் முழு நேரத்தில் செய்கிறது தான் ஊழியம் அல்ல. இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் அல்ல. நீங்கள் எங்கெல்லாம் உங்களை வைத்திருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உங்களை கொண்டு கர்த்தர் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். படிக்கிற இடத்துல, காலேஜில், அவங்க வேலை செய்கிற இடத்துல, ஒவ்வொரு இடத்துலையும் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியா நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இவர்கள் மூலியமாய் அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் வழிகளை வாசலை திறந்து கொடுத்து அவர்களையும் ரட்சிப்பின் பாதையை நடத்தும்படியா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் என்ன செய்கிறோம், நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காதபடி நின்று கொண்டிருக்கிறோம். தேவனை, என் பிள்ளையை நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாய் மாற்றுங்க என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் என் மனைவிக்கும் இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இந்த 2 பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விரும்புகிறபடி எடுத்து பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல, ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை எங்கே வைத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், உண்மை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உண்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிற தாகமும் வைராக்கியமும் எனக்கும் என் மனைவிக்கு கிருபையாக கர்த்தர் கொடுத்தார். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மனதில் எப்பொழுதும் மனதில் வைத்து உங்கள் பிள்ளைகளை இந்த சிறு பிராயத்திலேருந்தே நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்குங்க. நீ கர்த்தருக்காக எழுந்து ஓடணும் மகனே, நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை கற்றவனாக இருக்கணும், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி இந்த சிறு பிராயத்திலேருந்தே நீங்கள் அந்த பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து நீங்கள் நடத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் இன்னைக்கு அநேகர் அந்த அர்ப்பணிப்பு செய்கிறது இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு என்று அர்ப்பணிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அர்ப்பணித்து பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அநேக நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எது படிக்க வைத்தாலும் கர்த்தர் படிக்க வைக்கிறாரோ அந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் நிறுத்தி அநேகர் கிறிஸ்துக்குள்ளே நடத்துகிறவர்களாய் மாற்றுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அநேகர் கேட்டிருக்கலாம், இன்னைக்கு அநேக டாக்டர்ஸாக இருந்தால் கூட அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரேயர்ஸில் நடத்தி அநேகர பேஷண்ட்டையும் சரி, டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்களையும் கிறிஸ்துக்குள்ளே நடத்துகிற அநேக டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்ஜினியர் எடுத்துங்கன்னா இன்னைக்கு அநேக ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நடத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. நாம் நினைக்கிறது போல எல்லாரையும் முழு நேரமாய் ஆண்டவர் அழைக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்த பிள்ளைங்க ஆண்டவரே. எப்பொழுதும் சொல்லுங்கள், இது ஏன் பிள்ளைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த 4 காரியத்தில் நாம் சரியாக இருந்தோமானால், நாம் கொடுக்கிறதுல சரியாக இருந்தோமானால் அதோட பிரதிபலன் என்னவா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது, முதலாவது நாம் நேரத்தை கொடுக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். நீங்கள் வேதத்தில் வாசிங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க.
1 பேதுரு 1:16. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நான் பரிசுத்தர், அதே போல நீங்களும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, என் பிள்ளைகள் என் தேவன் நான் விரும்புகிற பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கண்ணை மூடுற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்க வாசிக்க வாசிக்க வாசிக்க, தேவனுக்காக நேரத்தை நீங்க செலவழிக்கும் போது, ஜெபத்திலும் வேத வசனத்திலும் முதன்மையான நேரத்தை நீங்க கொடுக்கும் பொழுது, வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும் என்று சொல்லி. அதோட அர்த்தம் என்ன? அவர் நம்மளை வெளிச்சத்தின் பாதையில வழி இதுவே என்று சொல்லி நடத்தி கொண்டு போகிறத பார்க்க முடியும். நமக்கு ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் ஆவியானவர் முன்கூட்டி அதை காண்பித்து கொடுத்து நம்ம அதிலிருந்து விலகி போகும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். அப்ப நீங்க அவருடைய சமுத்திர நேரத்தை செலவிடும் பொழுது, நேரத்தை செலவழித்து வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜெபத்திலும் நீங்க காத்திருந்து உங்க முதன்மையான நேரத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி, நீங்க எந்த இருளான காரியங்களும் உங்களை தொடாதபடி பரிசுத்தாவின் உங்களை நடத்துவார் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், நாம் அதன்படி ஒப்பு கொடுத்து நடக்கும்போது இரண்டாவது காரியம் என்ன நடக்கும் என்று சொன்னால், வருமானத்தில் முதன்மையானது நம்ம கொடுக்கும் பொழுது, நீங்க சங்கீதம் 37 சங்கீதம் 25 வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 37:25. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, நீங்க கர்த்தருக்கென்று முதன்மையானதை கொடுக்கும் பொழுது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையும் இல்லாதபடி நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தோமானால், கொடுக்கிறதுல உண்மையா இருந்தோமானால், அதோட ஆசீர்வாதத்தின் பலனை நீங்களும் பெற்றுக்கொண்டு உங்க பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு போகிறத பார்க்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சொல்ல வேண்டுமானால், 1 ராஜாக்கள் 17 13 வசனத்தை வாசிங்க. 13-14 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17 13-14. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, முதலாவது அதிலிருந்து கொஞ்சம் எனக்கு முதல்ல கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவன் முழுமையே கேட்கவில்லை, கொஞ்சத்தை எனக்கு கொடு. அது நிமித்தமாய் வந்த ஆசீர்வாதம் என்ன, அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணெயும் குறைஞ்சு போல, அந்த மாவும் குறைஞ்சு போல. அதோட இது எதற்காக ஆவியானவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறான்னு சொன்ன அநேக வேளை நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு வருகிற வருமானமே இவ்வளோதான், இதில் இருக்கிறத நான் கொடுத்தேன்னா அடுத்து நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்கிறார், நான் வர்த்திக்க செய்கிற ஒரு தேவன், நான் அதை வர்த்திக்க செய்வேன். உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் முதலாவது எனக்கென்று கொடுத்தீங்கன்னா, உங்கள் கிட்ட இருக்கிறதை பூரணமாய் நடத்தி அதில் மிச்சமும் எடுக்க செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அநேகர் இந்த ரகசியத்தை தெரியாதனால தான், ஐயோ என்கிட்டே இவ்வளோதான் இருக்கு, இது எப்படி கொடுக்கறது? இன்னும் சில பேருக்கு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக, அப்போ நான் இவ்வளோ பெரிய இந்த வேலையெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு வேலையில் பார்க்கும் பொழுது அவன் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் ரொம்ப அதிகமான ஒரு சம்பளத்தை வாங்கி கொண்டிருந்தான். அப்போ அவன்கிட்ட நான் பேசும்போது நான் சொன்னேன், நீ முதல்ல கர்த்தருக்குன்னு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டில் ஒரு பாகம் 10ல் 1 நீ கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னொன்னே அவன் உடனே கணக்கு போட்டான். கணக்கு போட்டு இவ்வளோ காசு வருதா, இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா. நான் யோசித்து பார்த்தேன், பாருங்க உலக மனுஷனுடைய பார்வை எப்படியா இருக்குது, அவன் சம்பாதிக்கிறதுல அதை கணக்கு போட்டு இதை ஆண்டவருக்கு கொடுக்கணுமா என்று சொல்லி அவன் சிந்திக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீ கொடுத்து பாரு, உன் கையின் உன்னோட கலசங்களில் இருக்கிற மாவும் குறையாது எண்ணெயும் குறையாதபடி நான் உன்னை நடத்துவேங்கிறத அநேகர் மறந்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் பற்றாக்குறையில் கடனில் மாட்டி அவங்க தவித்து அதுலேருந்து மீண்டு வர முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டு
கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுக்கென்று ஒரு பங்கை கொடுக்காத நிமித்தமாய் அதோட ஆசீர்வாதத்தை பெறாமல் இன்னைக்கு அநேகர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க கொடுத்து மட்டும் பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறாரா என்பதை நீங்க திரும்பி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுதினமும் அனுபவிக்கிற ஒரு காரியம் அதுதான். ஒரு பற்றாக்குறையும் இல்லாதபடி கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். நான் என்னை ஆண்டவர் நடத்தும் பொழுது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வேலை பார்க்குற இடத்துல வருகிற சம்பளமானது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து போக, தேவையெல்லாம் சந்திச்சு போக, சில மாதம்லாம் எங்கிட்ட ஒரு 100 ரூபா தான் கையில் இருக்கும். 100 ரூபாவில் நான் வாரம் வீட்டுக்கு போயிட்டு வரணும், காணிக்கையும் போடணும். அப்போ ஆண்டோட சமூகத்தில் நான் கொடுக்கறத முதலாவது நான் எடுத்து வச்சிருவேன். அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடாமல் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கென்று நான் முதலாவது கொடுக்கணும்னு சொல்ல அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் அந்த நாட்களில் கிருபையாக எனக்கு கொடுத்தார். அப்போ நான் அந்த கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் அந்த தேவைகளை கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார். திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்து என் பையனுக்கு திடீர்னு கையில் காசை கொடுத்துட்டு போவாங்க. இது வரைக்கும் வராதவங்க திடீர்னு வருவாங்க. அப்பொழுதெல்லாம் எனக்கு அது புரியாது. ஆனால் நாட்கள் போகும்போது தான் தெரிந்தது, நாம் தேவனுக்கு உண்மையாய் நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை குறைகளை மாற்றுகிறவர் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் அதுதான். நீங்க கொடுத்தீங்கன்னா காகத்தை கொண்டு உங்களை போஷிக்க அவர் போதுமானவர். காகம் என்று சொல்லும்போது யாரை வேணாலும் கர்த்தர் அனுப்ப முடியும். அனுப்பி உங்களுக்குரிய காரியத்தை கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால இன்னே நாளிலிருந்து தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெறணுமானால் நீங்க முதலாவது தேவனுக்கு என்று கொடுக்கிறதுல முதன்மையானதை கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்கிறாரா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமா இருக்கும். நீங்க இந்த காரியத்தில் தவறி போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. முதலாவது தேவனுக்கு என்று கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே போல மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தருக்குரிய கனத்தை நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்லி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41:40 யோசேப்பை எப்படியாக கர்த்தர் உயர்த்தினார் என்பதை நீங்க பார்க்க முடியும். எப்பெல்லாம் நீங்க தேவனுக்குரிய கனத்தை நீங்க கொடுக்க நீங்க எப்பொழுதும் சொல்லணும், ஆண்டவரே நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல எப்பொழுதும் அதை காணப்பட வேண்டும். நீங்க கர்த்தருக்குரிய கனத்தை கொடுக்க கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். உங்களை நீங்க இதுவரைக்கும் சிந்திக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க மனுஷனுக்கோ யாருக்கும் கொடுக்காதபடி நீங்க கர்த்தருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போனாலும் சரி, உங்களுக்கு மேல் அதிகாரி உங்களை மிகவும் கடினமாய் நடத்தினாலும் சரி, நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் ஒருவேளை நீங்க தவறினது உண்மையானால் இந்த நாளில் ஆண்டோட கருத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்க வாழ்க்கையில உயர்வுகள் வராத மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அநேக வேளையில தேவனுக்குரிய கனத்தை நாம் கொடுக்காதபடி இருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை இன்னும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு அழைத்து கொண்டு போக முடியாமல் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் அந்த தவறை நீங்க உணர்ந்து இந்த ஆசீர்வாதத்தின் மகிமை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நாம் அப்படிப்பட்டவர்களா இருந்தோமானால் கர்த்தர் உங்களை உயர்த்தி அதற்குண்டான மகிமையான பாதையில உங்களை நடத்தி உங்களை உயர்ந்த ஸ்தலத்துல கர்த்தர் வைப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில் அப்படிதான். அவனை உயர்த்தினாலும் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் தேவனை தான் உயர்த்தி கொண்டே இருந்தான், தேவனை தான் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். நீங்க அந்த கடைசி அதிகாரத்தை நீங்க சங்கீதம் கடைசியில ஆதியாகமம் கடைசி அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் செய்கிற எல்லா காரியம் இதெல்லாம் கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாய் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டு இருந்ததை நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்குரிய கனத்தை நாம் கொடுக்காமல் போனோமானால் நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும் தெரியுமா? நம்ம இருளிலே நடக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். தேவனுக்கு இந்த முதலாவது நேரத்தில் கொடுக்கலன்னு சொன்னா நாம் இருளிலே நடக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இந்த இருளிலே நடக்கிறதுன்னு சொன்னால்
எங்கே போனாலும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்காது, எது செய்தாலும் நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது, அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட அநேகர் இருக்கிறீங்க. தேவனை முதலாவது தேடாதபடி, முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காதபடி, வேதத்தை அதிகமாய் தியானிக்காமல், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்காமல், நம்மளோட முதன்மையான நேரத்தை அவருக்கென்று நாம் விதைக்காமல் இருக்கிறது நிமித்தமாய் இன்னைக்கு அநேக வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள், ஒரு பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நாம் இருளில் நடந்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க வேண்டும் என்று தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் இன்னைக்கு இருளில் நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், அவருக்கென்று முதன்மையான நேரத்தை நாம் கொடுக்காமல் போறது நிமித்தமாய். அதே போல நாம் தேவனுக்குரிய கனத்தை நாம் எடுத்தோம்னு சொன்னா, நீங்க வேதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ராஜாவோட நிலைமை, அவன் அந்த பால்கனியில் நின்று கொண்டு இதெல்லாம் என்னால் ஆயிற்று என்று சொல்லி, பாபிலோன் ராஜாவோட வாழ்க்கை இதெல்லாம் என்னால் ஆயிற்று என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்து அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்து அவனை புல்லை தின்னும்படியாய் கர்த்தர் வைத்தார். யோசித்து பாருங்க, எப்பொழுது ஒரு காரியம் மிகுந்த கவனமாக இருக்கணும். தேவனுக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் எல்லாம் தலைகீழாய் மாறிவிடும், நம்முடைய சூழ்நிலையில் அப்படியே மாறிவிடும் என்பதை இந்த நாளில் ஆவியானவர் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஏதாவது தவறிக்கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இந்த நாளில் நீங்க ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்புக்கிடுங்க. அதே போல தேவனுக்கென்று கொடுக்கிறதுல நீங்க உண்மையாய் முதன்மையானதை கொடுக்கலன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, காயினுடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்ததோ தேவன் அதை அங்கீகரிக்காமல் போனார். அதே போலதான் இந்த நாளிலும் நீங்க முதன்மையானதை கொடுக்காதபடி ஏதோ கடமைக்கு கொடுக்கிறோம்னு சொன்னா உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது முதன்மையானதும் மன உகந்து கொடுக்கிறவளா இருந்தோம் ஆனால் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், முதன்மையானதை கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். இந்த காரியங்களை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன் இதை பேசுகிறார்னு சொன்னா, உங்களை அதிகமாய் கர்த்தர் நேசிக்கிறதுனால, உங்களை மேல் அன்பு வைத்ததுனால என் பிள்ளைகள் எல்லா இடத்திலையும் சரியாய் நடக்கணும் வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கொடுக்கிற நேரத்தில் கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்கிறதில்ல. அதே போல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கொடுக்கிறதில்ல. இதிலெல்லாம் நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் நல்லா உணர்த்தி கொண்டே இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த காரியத்தை மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், முதன்மையானதை கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிறவளா இருங்க, அப்பொழுது நான் உங்களை எல்லா காரியத்திலும் உங்களை சம்பூர்ணமாக்கி வைப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். எல்லா காரியத்திலும் உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையும் இராதபடி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். ஒருவேளை இந்த காரியத்தில் எதிலாவது தவறு இருந்தீங்கன்னா சொன்னா, இந்த நாளில் ஆண்டோட கரத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த குறைகளை எல்லாம் மாற்றி உங்க தவறுகளை நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் விரும்புகிற ஒரு காரியம் தன் தவறை மறைக்காதபடி ஒப்புக் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். தாவீதை கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறது காரணம் என்னன்னா, அவன் இடத்துல ஒரு தவறு சுட்டி காட்டின உடனே அவன் தேவனுடைய பாதப்படியில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் செய்தது உண்மைதான் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அதை தான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தகப்பன் உலக பிரகாரமான ஒரு தகப்பனும் தாயே தன்னுடைய பிள்ளை தவறு செய்து அவன் தன்னை தவறை ஒப்புக்கொள்ளும் போது எப்படி அரவணைக்கிறாரோ அதை காட்டிலும் மேலான ஒரு தகப்பன் நம்முடைய தவறை உணரணும் என்று சொல்லி தான் அவர் அநேக காரியங்கள் வழியாக நம்மளை நடத்துகிறார். நம்ம அதை உணர்ந்து இந்த நாளிலே இந்த தவறை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அந்த தவறை எல்லாவற்றையும் சரி செய்து நீ அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட தவறை செய்யாதபடி உண்மை உள்ளவர்களாக இருந்து நீங்கள் கொடுக்கறதில் உண்மையாக இருங்க. முதன்மையானதை கர்த்தருக்கென்று கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை அதிகமாக நேசித்ததுனால தான்ப்பா இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழைத்து வந்தீங்க. இந்த பிள்ளைகள் யாரும் தற்செயலாய் வரவில்லை, நீர் அழைத்து கொண்டு இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகள் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லும்படியாய் நீர் கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் தைத்தி அனுப்புங்கப்பா. அதை 30, 60, 100 பலன் தரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அதே போல நாங்கள் எந்த இடத்துல தவறி கொண்டு இருந்தோமோ, எந்த இடத்துல நாங்கள் தவறி போனோம் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்து கொடுத்து இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அந்த தவறை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாளில்
அதை சரி செய்யுங்களுக்கு கிருபை தாங்க, அதை சரி செய்யுங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சில நேரத்தில் எங்களால் அதை விட முடியலப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த தவறை நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாரம் முழுவதுமா இந்த இரத்த கோட்டைகளை வைத்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போகும்போது வரும்போதும் இந்த இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. வேலை செய்யும்போது ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையில் எந்த ஒரு ஆபத்துகளும் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அதிகார கண்ணந்து தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல நீர் கொடுத்த நன்மைகள் ஆண்டவரே வீணாய் போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவையில்லாத செலவுகள், அனாவசியமான செலவு, வீணான செலவு ஒன்று வராதபடி இயேசுவின் இரத்தத்தால் முத்திரைத்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. ஆண்டவரே நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இளமை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.